ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்கவிருப்பது ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் அழுதேன் என்ற தொடரின் 26ஆம் பாகம். நான் உங்கள் நிலா. வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். சித்தார்த் மெதுவான குரலில் சோஃபியாவிடம், சோஃபி, என்னடி பேசணும்னு சொல்லிட்டு எதுவும் பேசாமல் நின்றுட்டுருக்க? சித், நான் இப்போ உங்கள் கூட வீட்டுக்கு வரேன். ஆனால் இந்த குழந்தை பிறந்ததும் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் போயிடுவேன். அர்ஜுன், சித்தார்த் இருவரும் அதிர்ந்தனர். சோஃபி, என்னடி, என்ன சொல்கிற? ஆமாம் சார், இந்த குழந்தை பிறந்ததும் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகாமல் இந்த மாதிரி தனியாக வேலை செஞ்சு கஷ்டப்படுறேன்னு சிம்பத்தில் என்கிட்ட மறுபடியும் பேசி உங்கள் கூட கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுறீங்க தானே? குட்டிமா, அப்படிலாம் இல்லடி என்று சொல்லி அவளை நெருங்கினான். சார், ப்ளீஸ் என்கிட்ட வராதிங்க, நான் உங்ககிட்ட பேசணும். என்ன அப்படிலாம் இல்லை, எப்போ என்னை வந்து பார்த்து பேசினாலும் உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தை இதுதான். நீ கோச்சிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன்னு நினச்சேன். ஸோ நான் சண்டை போட்டுக்கிட்டு உங்களை புரிஞ்சுக்காமல் விட்டுட்டு வந்தது பிரச்சனை இல்லை, எங்கள் அம்மா வீட்டுக்கு போகாதது தான் பிரச்சனை. சித்தார்த் பதில் எதுவும் இன்றி அமைதியாக நின்று கொண்டிருந்தான். சரி, உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்த ஃபஸ்ட்டு கேள்வி இதுதான். உங்களுக்கும் எனக்கும் சண்டை வந்து உங்கள் வீட்லேயே உங்களை விட்டுட்டு வந்து நான் கீழே 15 நாள் தனியாக இருந்தேன். ஆனால் நீங்கள் என்கிட்ட எத்தனை தடவை வந்து பேசி இந்த பிரச்சனையை முடிக்கணும்னு நினச்சிங்க? இவ தானே எங்கே போயிடுவா அப்படிங்கிற எண்ணம், கரெக்டா? நான் உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறேன், உங்கள் மேலே எவ்வளோ பைத்தியமாக இருக்கேன், உங்கள் மேலே எவ்வளோ பொசசிவாக இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் தானே? என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்த்தா கூட உங்ககிட்ட கேட்டு சண்டை போட்டிருக்கேன், ஞாபகம் இருக்கா? அப்படி இருக்கும்போது அந்த மாயா உங்களை கிஸ் பண்ணதை பார்த்துட்டு எப்படி சாதாரணமாக எடுத்துக்க சொல்கிறீங்க? என் புருஷனை என் கண்ணு முன்னாடி யாரோ ஒருத்தி தொடுறதும் முத்தம் கொடுக்குறதும் என்னால் எப்படி எடுத்துக்க முடியும்? அதுக்கு உங்ககிட்ட சண்டை போட்டு பேசாமல் இருந்தால் அப்படியே விட்டுட்டீங்க தானே 15 நாளைக்கு? சோஃபி, உனக்கு எக்ஸாம் போயிட்டு இருந்துச்சு, அந்த டைமில் இதை பற்றி பேச வேண்டான்னு இருந்தேன்டி. எக்ஸாம் முடிஞ்சதும் பேசிக்கலான்னு விட்டேன். ஓ, இவ்வளோ குழப்பத்தில் என்னால் படிக்க முடிஞ்சு நான் எக்ஸாம் நல்லபடியாக எழுதியிருப்பேன்னு நினைக்கிறீங்களா? இப்போ நான் பேசுகிற பேச்சு உங்களுக்கு கோவமாக தானே இருக்குது. டெய்லி நீங்கள் வந்து பார்த்தாலும் உங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்னு உங்களுக்கு கோவம் வருதில்ல? அன்றைக்கி நான் பேசின பேச்சும் இதே மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி நான் வேண்டான்னு டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணீங்க. இப்போவும் நான் மாறல, இப்போ மட்டும் நான் வேணுமா உங்களுக்கு? நீங்கள் அந்த டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணும்போது எனக்கு எவ்வளோ வலிச்சது தெரியுமா? யாரும் வேண்டான்னு நான் உங்களை மட்டும்தான் நம்பி வந்தேன். ரொம்ப ஈஸியாக நான் வேண்டான்னு சொல்லிட்டீங்கல்ல. அந்த கோபத்தில் எனக்கு இருக்க வழியை உங்களுக்கு தரணுன்னு தான் நான் நீங்கள் கட்டின தாலியை கழட்டி வச்சுட்டு அந்த டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணிட்டு வந்தேன். ஆனாலும் என்னால் உங்களை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். வெளியே போனால் எனக்கு யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால் அந்த கேட்டை தாண்டி போகக்கூடாது, மறுபடியும் உங்ககிட்ட ஓடி வந்துடணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே என்ன சொன்னீங்க? உங்கள் லைஃபோட பிக்கஸ்ட் மிஸ்டேக் என்ன லவ் பண்ணதுன்னு. மறுபடியும் எதுக்கு சார் அதே மிஸ்டேக் உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கு அலோவ் பண்ணுறீங்க? சோஃபி, நான் ஏதோ கோவத்தில் அப்போ இருந்த மைண்டில் அந்த மாதிரி பேசிட்டேன். ஆனால் உனக்கு தெரியும் தானடி நான் கோவத்தில் பேசுகிறேன்னு. அப்புறம் விட்டுட்டு போனேன். இருவரின் கண்களும் ஒருவரை ஒருவர் அழுத்தமாக பார்த்து கொண்டிருந்தது. சரி சார், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருப்பேன்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணீங்க? யாராவது சொன்னாங்களா நான் எங்கள் அம்மா வீட்டில் இருக்கேன்னு? இல்லை நீங்கள் பார்த்தீங்களா நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனது? நான் அங்கே போயிருந்தா அவங்கக்கிட்ட என்ன சொல்லியிருக்கணும்? நீங்கள்லாம் வேண்டான்னு நான் விட்டுட்டு போனேன். ஆனால் இப்போ ஏன் புருஷன் என்னை வேணாம் சொல்லிட்டாருன்னு சொல்லியிருக்கணுமா? அர்ஜுன் அதற்கு, சோஃபியா, இதில் தப்பு என் மேலே தான். நான் தான் இவன்கிட்ட நீ ஹாஸ்டலில் இருக்கிறத சொல்லலை. அர்ஜுன் அண்ணா, நீங்கள் சொல்லலைனாலும் யாரும் சொல்லலைனாலும் இவர் என்னை பற்றி யோசிச்சாரா? இப்போ தினமும் என்னை பார்க்குறதுக்கு காலேஜ் வராரு, காஃபி ஷாப் வராரு, எங்கெல்லாம் முடியுதோ அங்கே வந்து என்னை பார்க்குறாரு. அதே மாதிரி நான் இவரை விட்டு போனதுக்கப்புறம் ஒரு தடவை நான் என்ன ஆனேன், எங்கே போனேன்னு கவலைப்பட்டாரா? இப்போ என்னை பார்க்க முடியலன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு, கௌதம் அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு, என்னை ஹாஸ்டலில் வந்து செக் பண்ணுறாரு. ஆனால் அன்றைக்கி எங்கே போனார் அண்ணா? இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு நான் சொல்லட்டுமா?
நல்லா குடிச்சிருப்பாரு, என்னை திட்டிட்டு இருந்திருப்பாரு, நான் வேண்டான்னு முடிவு பண்ணி உட்கார்ந்துருப்பாரு. கரெக்டா? சோஃபியாவின் கோபமும் அவளின் கேள்வியும் அந்த கடல் அலைகளுடன் போட்டி போட்டன. சித்தார்த் அவளின் எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தான். நான் ரொம்ப நம்பினேன் உங்களை, நீங்கள் வந்துடுவீங்க, என்னை கூட்டிகிட்டு போயிடுவீங்கன்னு. ஆனால் எப்போ வந்தீங்க? 3 மாதம் கழிச்சு. அதுவும் அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த இன்சிடெண்ட் அது. என்னை பார்த்ததும் நான் உங்களுக்கு ஞாபகம் வந்தேனா? அந்த 3 மாதமும் நீங்கள் நல்லா குடிச்சு என்னை மறந்துட்டு இருந்துட்டீங்க. ஆனால் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு தெரியுமா? டெய்லி நைட் தூங்க முடியாமல் உங்களை நினச்சிட்டு ஹாஸ்டல் ரூமில் என்னோடய தலைக்கு மேலே ஓடிட்டுருக்க ஃபேனை பார்த்துட்ருப்பேன். சார், நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், உங்கள் நெஞ்சில் நான் தலை வச்சு தூங்கும்போது ரொம்ப சேஃபாக கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன்னு. ஆனால் நீங்கள் என் பக்கத்தில் இல்லாமல் தூங்க முடியாமல் நான் கஷ்டப்பட்ட நைட் எத்தனை தெரியுமா? என்னோடய மனசில் இருக்கிறத வெளியே சொல்லிக்க என்னால் முடியல. நான் யார்கிட்டயாவது உங்களை பற்றி பேசி யாராவது உங்களை ஏதாவது சொல்லிட்டா என்னால் அதை தாங்கிக்க முடியல. அதனால் நான் சரண்யா அருண் தவிர மற்றவங்க கிட்ட பேசுகிறதையே அவாய்ட் பண்ணேன். என்னை காலேஜில் எல்லோரும் எப்படி பார்த்தாங்க தெரியுமா? அதை விட அந்த 3 மாதம் டெய்லி நைட் நான் வேலை முடிஞ்சு வரும்போது நான் ஒரு ராத்திரி எவ்வளோ விஷயத்தை ஃபேஸ் பண்ணேன்னு உங்களுக்கு தெரியுமா? பஸ்ஸில், நடந்து போகிற ரோட்டில், டெய்லி காஃபி ஷாப்பில் எத்தனை பேரை நான் ஹேண்டில் பண்ணேன் தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் எனக்கு பழக்கமே இல்லாத விஷயம். அம்மா வீட்டில் இருந்தப்போ எங்கே போனாலும் அண்ணா வருவாங்க, இல்லைனா அண்ணி, கார் டிரைவர் அங்கிள், யாராவது ஒருத்தர் என் கூடவே இருப்பாங்க. நான் தனியாகவே எங்கேயும் போனதில்லை, உங்களை பார்க்க வந்ததை தவிர. ஆனால் உங்களை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு நைட்டும் நான் ஹாஸ்டல் ரூமுக்கு போகிற வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எங்கள் வீட்டில் எந்த கஷ்டமும் இல்லாமல் தான் நான் வளர்ந்தேன். அதே மாதிரி உங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு நான் உங்கள் கூட வாழ்ந்த அந்த 5 மாதம் கடவுள் எனக்கு கொடுத்த வரம்னு தான் சொல்லுவேன். எங்கள் வீட்டில் மொத்த பேரும் கொடுத்த லவ், கேர், அஃபெக்ஷன் எல்லாமே உங்கள் ஒருத்தர்கிட்ட இருந்து எனக்கு கிடச்சிது. என் லைஃப் அவ்வளோ நல்லா போயிட்டு இருந்துச்சு தெரியுமா? நான் எங்கள் அம்மா வீட்டையே மறந்துட்டேன். என் லைஃப் உங்களை சுற்றி மட்டும்தான் ஓடிட்டு இருந்துச்சு. உங்கள் அம்மா கூட கோவிலுக்கு போனாலும், நான் தனியாக சர்ச்சுக்கு போனாலும் கடவுள்கிட்ட இந்த சந்தோஷம் மட்டும் என் லைஃப்பில் இருந்தால் போதும், வேறு எதுவுமே வேண்டான்னு தான் வேண்டிக்குவேன். ஆனால் 5 மாதத்துலேயே அது முடிஞ்சிடுச்சு. நான் உங்களை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எனக்கு வயசு 12. ஏதோ ஒரு விதத்தில் எனக்குள்ளே நீங்கள் ஆழமாக வந்துட்டீங்க. உங்களை வேண்டான்னு இந்த வாய் சொன்னாலும் என் உடம்பு முழுக்க இருக்க ஒவ்வொரு அணுவிலையும் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. உங்களை விட்டு என்னால் தனியாக இருக்க முடியல. ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்ககிட்ட வந்துடலான்னு கிளம்பிட்டேன். அன்றைக்கி பஸ்ஸில் உங்களை பார்க்க வந்துட்டு இருந்தேன். அப்போது சிக்னலில் பஸ் நின்றுட்டு இருந்துச்சு. உங்களை பார்த்தேன். உங்கள் பைக்கில் ஒரு பொண்ணு பின்னாடி உட்காந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் 2 பேரும் நல்லா சிரித்து பேசிகிட்டு இருந்தீங்க. சரி, நீங்கள் என்னை மறந்துட்டு மூவ் ஆன் ஆகிட்டீங்கன்னு நான் திரும்ப ஹாஸ்டலுக்கு போயிட்டேன். தன் நெற்றியை வருடி சித்தார்த் யோசித்து கொண்டிருப்பதை கவனித்த சோஃபியா, ரொம்ப யோசிக்காதீங்க சார், அடையார் சிக்னல், நீங்கள் அன்றைக்கி பிளாக் ஷர்ட் போட்டிருந்தீங்க. சித்தார்த் மீண்டும் யோசிக்க, என்ன நீங்கள் யோசிக்கிறத பார்த்தா நிறைய பேர் இருப்பாங்க போல். ஏய் இருடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சற்று யோசித்த சித்தார்த், சோஃபி அவள் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட், சடனாக பார்த்தா, அவளும் அப்போ நான் போகிற இடத்துக்கு தான் போகிறேன்னு சொன்னதுனால பைக்கில் ட்ராப் பண்ணேன். பரவாயில்ல சித், நீங்கள் எதுவும் கில்ட்டாக ஃபீல் பண்ண வேண்டாம். நான் எதுவும் தப்பாக எடுத்துக்கல. எனக்கு என்ன உரிமை இருக்குது தப்பாக எடுத்துக்க? ஏ சோஃபி, என்னடி பேசுகிற? நீ என் பொண்டாட்டி. என்கிட்ட உனக்கு இல்லாத உரிமை வேறு யாருக்கு இருக்குது என்று சொல்லி அவளை அணைத்து கொண்டான். சோஃபி அவன் வயிற்றில் கை வைத்து தள்ளி அவனிடமிருந்து விலகி நின்றாள். வேண்டாம் சார், எனக்கு எந்த உரிமையும் வேண்டாம். என் புருஷன் எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு நினச்சிட்டு முட்டாள்தனமாக நான் போட்ட ஒரு சண்டையில் என் வாழ்க்கையும் என்னையும் தொலைச்சிட்டு நான் இப்போது இங்கே இப்படி நிற்கிறேன். இவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுக்கிற நீங்கள் அப்பையும் சித்தி என்கிட்ட வந்து மறுபடியும் பேசி என்னை சமாதானப்படுத்த நினைக்கல. உங்களை சந்தேகப்பட்டு தான் சண்டை போட்டேன்னு நினச்சிங்களா? என்னால் நான் பார்த்த விஷயத்தை தாங்கிக்க முடியல. என் மூளை எவ்வளோ தான் எடுத்து சொன்னாலும் என் மனசு கேட்கவே இல்லை. என்னை தவிர வேறு யாரும் உங்ககிட்ட வரதையும் என்னால் எப்போவும் ஏற்றுக்க முடியாது.
என்னை காஃபி ஷாப்பில் 3 மாதம் கழித்து நீங்கள் வந்து பார்த்தப்போ அவ்வளோதான், என் கஷ்டம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, என் புருஷன் வந்துட்டாரு என்னை கூட்டிகிட்டு போகணும்னு நான் நினச்சேன். ஆனால் உங்களுக்கு நான் தனியாக வேலை செஞ்சு கஷ்டப்பட்டது தான் தெரிஞ்சிச்சு. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தா என்னை அப்படியே விட்டுருப்பீங்க தானே? சித்தார்த் பதில் எதுவும் கூறாமல் அவளை பார்க்க, எனக்கு நல்லா தெரியும் சித், நீங்கள் என்னை விட்டுருப்பீங்க. நான் திரும்ப உங்களை தேடி வரலனா நீங்கள் என்னை ஏற்றுட்டு இருந்திருக்க மாட்டீங்க. எத்தனை நாள் தனியாக நீங்கள் வேணும்னு அழுதுருக்கேன் தெரியுமா? சோஃபியா அனுபவித்திருக்கும் கஷ்டங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் சித்தார்த் அவளை மேலும் பேச விடாமல், போதுண்டி, என்னால் கேட்க முடியல, ப்ளீஸ் என்று சொல்லி அவளை அணைத்து கொண்டான். தன் கண்ணீரை கட்டுப்படுத்தி கொண்டு அவன் மார்பில் புதைந்திருந்த சோஃபியா அவனிடமிருந்து விலகி, சித், எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்களோட லவ் எதை பேஸ் பண்ணி இருக்கு? இப்போ ஏதாவது பண்ணி என்ன கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்கல்ல? நான் உங்களை தேடிட்டு இருந்தப்போ எங்கே போயிருந்தீங்க? என்னோட பீரியட் டேட் எல்லாம் நோட் பண்ண வச்சு இந்த அளவுக்கு யோசிச்சு இதெல்லாம் பண்ணி உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக ரெடி ஆகிட்டீங்க. அப்போது அன்றைக்கி நமக்குள்ளே நடந்தது எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணீங்களா? சோஃபி, அது என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியல. ஏதாவது பண்ணி உன்னை என் லைஃப்பில் மறுபடியும் வர வைக்க நினச்சேன். நான் பண்ணது தப்பு தான், ஆனால் எல்லாமே உன் மேலே வச்சுருக்க லவ் தாண்டி. இந்த லவ் அப்போ எங்கே போச்சு சார்? ஏன் என்னை ஒரு நாள் கூட தேடி வரல? நான் எங்கே போயிட்டேன்னு வந்து பார்க்கல நீங்கள்? நேரில் வரலனாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையாவது ஃபோன் பண்ணி எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்களா? இது நம்ம லைஃபோட எவ்வளோ ஹாப்பியான மொமெண்ட் தெரியுமா? இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் ஒரு நாள் நடக்கும். உங்ககிட்ட என் ப்ரெக்னென்சியை எப்படியெல்லாம் சொல்லணுன்னு நான் ஆசைப்பட்டு வச்சுருந்தேன் தெரியுமா? ஆனால் இன்றைக்கி நம்ம குழந்தைய வேண்டான்னு சொல்ல வச்சுட்டீங்க. நான் எத்தனை தடவை உங்ககிட்ட குழந்தை பற்றி பேசியிருக்கேன். அப்போல்லாம் என்ன சொல்லுவீங்க? நீ டிகிரி முடி, அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லுவீங்க. நான் இப்போது டிகிரி முடிச்சிட்டேனா? சொல்லுங்கள். சித்தார்த் பதில் எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாக நின்றிருந்தான். என்னை ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து பார்க்கும்போது நான் எதுவுமே ஏன் பேசலன்னு உங்களுக்கு புரியுதா? ஏன்னா என்னுடைய இந்த கேள்வியெல்லாம் நான் கேட்டால் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு தரக்கூடாது தான் எதுவுமே பேசாமல் நான் விலகி போனேன். இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி பேசுகிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியுமா? இதை நினச்சி நான் எத்தனை நாள் ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது சித், அப்புறம் புரியவும் புரியாது. இதுக்கு மேலேயும் பேசி நான் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பல. நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான், நான் உங்கள் கூட கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வரேன். ஆனால் உங்கள் கூட நம்ம ரூமில் இருக்க மாட்டேன், கீழே தான் இருப்பேன். அப்புறம் குழந்தை பிறந்ததும் உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் போயிடுவேன். நான் வீட்டில் உங்கள் கூட வந்திருக்கணும்னா இன்னொரு பெரிய கண்டிஷன் இருக்குது. நீங்கள் என்கிட்ட பேசுகிறது இல்லை தனியாக பார்க்குறது எதுவும் ட்ரை பண்ணக்கூடாது. அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா திரும்பவும் நான் வீட்டை விட்டு போயிடுவேன். இதுக்கெல்லாம் ஓகேனா என்னை உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் யோசிச்சு உங்கள் முடிவை சொல்லுங்கள். அர்ஜுன் அண்ணா, நான் கார்கிட்ட போகிறேன் என்று தன் மனதில் இருந்த அனைத்தையும் அவனிடம் பேசிவிட்டு அங்கிருந்து நடந்து சென்றாள். அர்ஜுன் சித்தார்த்திடம் வந்து, சித், அலடிச்சு கொஞ்சம் மாதிரி இருக்குடா. அர்ஜுன், 1000 வாலா தோத்துருச்சு, எப்படி வெடிச்சிட்டு போகிறா பாருடா. நீ ஏன்டா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருந்த? என்ன பேச சொல்கிற மச்சான்? அவள் கேட்ட கேள்விக்கு என்கிட்ட எதுக்குமே பதில் இல்லை. சரி, இப்போது இப்படி ஒரு குண்டு போட்டு போயிருக்காளே, என்ன பண்ண போகிற? அவள் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்கா, எனக்கு அது போதும். என்னையே வேண்டான்னு விட்டுட்டு போக மாட்டா, எங்கள் குழந்தைய விட்டுட்டு போயிடுவாளா? அவள் கோவத்துக்கு காரணம் தெரியாமல் இத்தனை நாள் நான் ஏதோ முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்கேன். இப்போ தானடா அவள் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருக்கா. இதெல்லாம் உட்காந்து யோசிச்சு எப்படியாவது சரி பண்ணிடுவா மச்சான். அப்புறம் சார், சொல்ல மறந்துட்டேன், ப்ரெக்னென்சியில் மூட் ஸ்விங் நிறைய வரும் பொண்ணுங்களுக்கு. அதனால் கொஞ்சம் பார்த்து, நீ பத்திரம். அர்ஜுன், இது வேறையாடா? ஆமாண்டா, சம்மந்தம் இல்லாமல் ஐஷு என்கிட்ட சண்டை போட்டு கத்துவா. இப்போ சோஃபியா இருக்கிறத பார்த்தா உன்னை நினச்சி எனக்கு பாவமாக இருக்குடா. மச்சான், ஏண்டா, நல்ல வார்த்தை ஏதாவது சொல்லு, இப்படி பயமுறுத்தி அனுப்புகிற? அவள் சொன்ன மாதிரி நான் குடிச்சிட்டு அப்படி தானே சுற்றிட்டு இருந்தேன். குடிக்காமல் கொஞ்சம் அவளை பற்றி யோசிச்சுருந்தா கூட அவளை தேடி போயிருப்பேன். என்ன சொல்லணும், இனிமே இந்த குடியெல்லாம் விட்டுற போகிற மச்சான். இனிமே எனக்கு அது வேண்டாம்.
டேய் சித், அதெல்லாம் நீ விட்டுக்கோ. ஒழுங்காக வெட்டிங் டே ட்ரீட், அப்புறம் அப்பாவானதுக்கும் சேர்த்து சீக்கிரம் வைக்கிற என்று அர்ஜுன் சொல்ல இருவரும் சிரித்தனர். அர்ஜுன், சிரிக்காதடா, அவள் பார்த்துட்டு போறா, வா போலாம் என்று சித்தார்த் சொல்ல இருவரும் காரை நோக்கி சென்றனர். காரில் ஏறி மூவரும் சித்தார்த் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர். சோஃபியா சித்தார்த்திடம், சீனியர், சாரி சித், என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? சோஃபி, நீ சொன்ன கண்டிஷன் எனக்கு ஓகே தாண்டி. சரி, அப்புறம் பேச்சு மாறக்கூடாது. சித்தார்த் திருவென முழித்தான். என்ன பதில் சொல்லுங்க. சோஃபியா, நீ நார்மலாக பேசுடி, ஏன் இப்படி மிரட்டுற? நான் உங்களை மிரட்டலாம் இல்லை, நீங்கள் பேச்சு மாறாமல் இருந்தால் சரிதான். அர்ஜுனண்ணா, ஹாஸ்டல் போயிட்டு என்னோட திங்ஸ் எல்லாம் எடுக்கணும். சரி சோஃபி, அப்படியே உன்னோட வார்டன் கிட்ட சொல்லிட்டு செக் அவுட் பண்ணிடலாம். சிறிது நேரம் கழித்து மூவரும் சித்தார்த் வீட்டிற்கு வந்தனர். முதலில் சோஃபியா சித்தார்த்துடன் வருவதை பார்த்த லக்ஷ்மி ஷாமை கத்தி அழைத்தார். ஷாம், சீக்கிரம் வா, இங்கே பாரு, யார் வந்திருக்கா? உள்ளே வந்த சோஃபியாவை லக்ஷ்மி அணைத்து கொண்டார். சோஃபியா, எப்படி இருக்க? இவன் காலையில் சொல்லிட்டு போனான் உன்னை கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்துடுவேன்னு. ஆனால் நான் நம்பலை. இப்போவும் நீ வந்ததை என்னால் நம்ப முடியல. இது உண்மைதானா என்று சொல்லி ஆனந்த கண்ணீர் வடித்தார். தன் அம்மா அழைத்ததை கேட்டு கீழே வேகமாக இறங்கி வந்த ஷாம் சோஃபியாவை பார்த்து, அண்ணி, நீங்கள் வந்துட்டீங்களா? டேய் அண்ணா, உண்மையாக கூட்டிகிட்டு வந்துட்டியா என்று சோஃபியா கையை பிடித்து சுத்த ஹாலில் உள்ள சத்தம் கேட்டு கிருஷ்ணன் வந்து பார்த்தார். ஷாம், பார்த்துடா, பொறுமை, உன் அண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா என்று சித்தார்த் சொல்ல வீட்டில் உள்ளவர்கள் அதிர்ச்சியில் மகிழ்ந்தனர். லக்ஷ்மி சோஃபியாவிடம், சோஃபியா, இவன் சொல்கிறது உண்மையா? நீ வீட்டுக்கு வந்ததே என்னால் நம்ப முடியல. இப்போது இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கான் என்று சொல்லி டைனிங் டேபிளில் அவளுக்காக காலை செய்து வைத்திருந்த ஸ்வீட்டை எடுத்து ஊட்டினார். ஆன்ட்டி, எனக்கு போதும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? அங்கிள் எங்க என்று அவள் கேட்க கிருஷ்ணன் அப்போது அங்கு வந்தார். எப்படி இருக்க சோஃபியா? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். அனைவரும் ஹாலில் உள்ள சோஃபாவில் அமர சோஃபியா ஒருவித தயக்கத்துடன் அங்கு உட்கார்ந்திருந்தாள். அதை கவனித்த சித்தார்த் அவளிடம் வந்து, என்னாச்சு சோஃபி, ஏன் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கடி? எனக்கு சொல்ல தெரியல சார். ஃபஸ்ட் டைம் உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ எப்படி இருந்துச்சோ அப்படி இருக்கு. இங்கே பாரு, நான் இருக்கேன். இங்கே யாரும் ஒன்று எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ முன்னாடி எப்படி இருந்தியோ அப்படியே இரு. அப்புறம் இந்த கண்டிஷனெல்லாம் நமக்குள்ளேயே இருக்கட்டும்டி, அவங்க யாருக்கும் தெரிய வேண்டாம். வீட்டில் எல்லாரும் ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் சிரிக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் சொல்லி அவங்கள எதுவும் கஷ்டப்படுத்த வேண்டாண்டி, எனக்காக ப்ளீஸ். இதுக்கப்புறம் உங்ககிட்ட வேறு எதுவும் கேட்க மாட்டேன். கேட்டு பாருங்க, அப்புறம் தெரியும். சோஃபியா, மிரட்டாதடி, பயமாக இருக்கு. சரி போதும், என்கிட்ட நீங்கள் பேச வேண்டாம். தள்ளி உட்காருங்க ஃபஸ்ட்டு. இல்லை, எல்லாரும் இருக்காங்க. நான் உன் பக்கத்தில் எப்போவுமே இப்படி தானே உட்காருவேன், அதான். சித்தார்த் கவலையுடன் சற்று தள்ளி அமர்ந்தான். லக்ஷ்மி அர்ஜுனை கிச்சனில் இருந்து அழைத்தார். எப்படிடா, என்ன பண்ணா இவன்? ஆண்டி, உங்கள் பையன் 2 மாதத்துக்கு முன்னாடியே எல்லாம் பிளான் பண்ணி பண்ண வேலை இது. அதான் சோஃபியா இப்போ கிளம்பி வந்திருக்கா. எத்தனை மாதம்டா அவளுக்கு? 2 மாதம் ஆகுது. ஐஷு பாப்பா எப்படி இருக்காங்க? 2 பேரையும் கூட்டிகிட்டு வாடா வீட்டுக்கு. சோஃபியா வந்ததுக்கப்புறம் தான் வீடு நிறைஞ்ச மாதிரி இருக்குது என்று அர்ஜுனுடன் லக்ஷ்மி பேசி மகிழ்ந்தார். சற்று நேரம் அர்ஜுன் அங்கிருந்து அனைவரிடமும் பேசிவிட்டு சோஃபியாவிடம் வந்து, சோஃபி, இங்கே பாரு, உன்னோட கோவம் எல்லாம் கரெக்ட் தான். ஆனால் எங்கள் வீட்டில் எல்லோரும் முன்னாடியும் எதுவும் ரியாக்ட் பண்ணிடாத. ஆன்ட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நீ திரும்ப வந்ததில். கொஞ்சம் பார்த்து இரு, பொறுமையாக இரு. நான் அடிக்கடி உன்னை வந்து பார்க்குறேன் என்று அவளிடம் சொல்லிவிட்டு கிளம்பினான். சோஃபியா ஷாமுடன் உட்கார்ந்து சிரித்து கொண்டிருப்பதை சித்தார்த் ரசித்து பார்த்து கொண்டிருந்தான். லக்ஷ்மி வந்து, ஷாம், உன்னோட அண்ணி இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறா. அதனால தினமும் பேச ஏதாவது கதை வச்சுக்கோ. ஒரே நாளில் எல்லாம் பேசிடுவியா? சோஃபியா, எவ்வளோ நேரம் உட்காந்துட்ருப்ப? போய் கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடு என்று சொல்ல சோஃபியா எழுந்து கீழே உள்ள அறைக்கு சென்றாள். சோஃபியா, உங்கள் ரூமுக்கு போலியா? அம்மா, அது வந்து டாக்டர் ஸ்டெப்ஸ் ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்ச நாளைக்கு அவள் கீழே இருக்கட்டும் என்று சித்தார்த் சொல்லி சமாளித்தான்.
அர்ஜுன் வீட்டில் ஐஷு அவனிடம், என்ன அர்ஜுன், என்ன ஆச்சு? 2 பேரும் காலையில் போனீங்க, ஆனால் நீ ஈவினிங் வர. என்ன ஆச்சு? ஒரு ஃபோன் பண்ணியாவது சொல்லியிருக்கலாம்ல. நான் எவ்வளோ டென்ஷனாக இருந்தேன் தெரியுமா? சோஃபியா எங்கே இப்போ? ஐஷு, அவள் சித் கூட வீட்டுக்கு போயிட்டாடி. ஐஷு சந்தோஷமாக, உண்மையாவா? எல்லாம் சரியாயிடுச்சா? அர்ஜுன் ஐஷுவை அணைத்து கொண்டான். அர்ஜுன், என்னடா ஏன் எமோஷ்னல் ஆயிட்ட? எல்லாம் சரியாயிடுச்சுல 2 பேருக்கும். ஐஷு, எனக்கு தெரியலடி. இன்னைக்கு சோஃபியா சித்த ரொம்ப திட்டா. அவனும் பேசாமல் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டான். அவன் கூட கிளம்பி போயிருக்கா. குழந்தை பிறந்ததும் திரும்பவும் வீட்டை விட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல. அவங்க 2 பேருமே என் லைஃப்பில் ரொம்ப முக்கியமானவங்க. இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. ஐஷு அவனை தன்னிடமிருந்து விலக்கி, இங்கே பாரு அர்ஜுன், ஏதோ பண்ணி சேர்த்து அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். கவலைப்படாத. இன்னொரு தடவை கண்டிப்பாக சோஃபியாவை அவன் லைஃப்பில் இருந்து போக விட மாட்டான். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நம்ம அவங்க 2 பேர் கூட இருக்கோம். எல்லாம் சரி பண்ணிடலாம் என்று ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தாள். நம்ம ஹீரோயினோட லவ் ட்ராக் பார்க்க ரெடியா? தொடரும். இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த கதையோட அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye for now, Nila. Thanks for watching.